அகம் ஆத்ம ஜோதி, எண்ணம் போல் வாழ்க்கை, வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது நமக்கெல்லாம் ஒரு பொக்கிஷன் சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகப்பெருமான் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் பழமையான முருகர் பெருமான் நமக்கு ஒரு புதையலாக கிடைச்சிருக்காரு. அந்த முருகர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னேரி அடுத்த பெரும்பேடுன்ற கிராமத்தில் கிடைச்சிருக்காரு. 1976 ஏரியோட புதைஞ்ச அந்த முருகர் ஒரு கணவரில் ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த முருகரை எடுத்து 1980 கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இன்னும் அந்த ஸ்பெஷல் அந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரியுடைய ரொம்ப பழமையான கோவில். அந்த கோவிலோட தாற்பயம் பார்த்தீங்கன்னா, முருகர் முத்துக்குமார சாமியார் இருக்காருங்க. முத்துக்குமார சாமியார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வள்ளி தேவையானோட சேர்ந்து இருக்காரு. தேவயானோட மனக்கோலத்தில் அந்த கோவிலில் இருக்கார். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வள்ளி இடது பக்கமும் தேவயான வலது பக்கமும் அந்த கோயில் இருக்க திருக்கல்யாண கோலத்தோட இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வள்ளி பார்த்தீங்கன்னா குரத்தி கொண்ட போட்ட கோவில். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது அந்த அலங்காரத்தில் அங்கே தான் பார்த்தேன். அந்த கோவில் ஒரு கிராமத்துல இருக்கு. நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலையில் டைம் 7:30 மணி 11 மணி கோயில் நட அடைச்சிடுவாங்க. சாயங்காலம் 4:30 மணிக்கு 6:30லேருந்து 7க்குள்ள கோயில் நட அடைச்சிடுவாங்க. இன்னொரு விஷயமும் அந்த கோவிலில் ஒரு ரகசியம் பறஞ்சிருக்கு. அந்த முருகர் திருப்பதி பெருமாளுக்கு நிகராக இந்த முருகர் தான் திருப்பதி பெருமாளா போய் அவதரிச்சிருக்கான்ற மாதிரி ஒரு வரலாறு சொல்லப்படுது அந்த பக்கம். அதனால ஆந்திரா சைடில் இருக்கிற நிறைய முருக பக்தர் எல்லாருமே அந்த முருகரை வழிபடுறாங்க. புரட்டாசி மாதம் தலக பிரசாதமும் முருகருக்கு செஞ்சு நெய்வேத்தியமும் பண்ணுறாங்க. எல்லாத்துடைய பரிகார ஸ்தலம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, முருகர் திருக்கல்யாண கோலத்தோடு இருக்கல கல்யாணம் வரம் வேண்டி நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் முடியும் நல்லபடியாக சுபமாக. அடுத்து போய் 6 விளக்கு ஏற்றி அந்த முருகரை 6 தடவை பிரதர்ஷனம் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு வண்டி வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த முருகரை வழிபடலாம். அது அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த முருகரோட திருக்கோயிலில் பரிகார ஸ்தலம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சிறுவாபுரியோட அதிகமான பவரான அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நீங்கள் கண்டிப்பாக முருகருக்கு ஒரு 6 விளக்கேற்றி 6 பிரதர்ஷனம் கோவிலை சுற்றி வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக ஈடேறும். அது மட்டும் இல்லை, முருகர் அங்கே திருக்கல்யாண கோலத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் பாக்கியத்துக்கு உண்டானவங்க வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் கைகூடும். இது நிச்சயமான ஒரு விஷயம். ஞாயிற்றுக்கிழமை போனால் 4:30 போய் ராககேய தோஷமும் இல்லை செவ்வாவோட சம்மந்தப்பட்ட எதனா இருந்ததுன்னா அந்த ராககேய தோஷத்துக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 4:30 அந்த கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த ராககேய தோஷம் செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக சரியாயிடும் அந்த கோவிலில். அதை சார்ந்து மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியான விஷயங்களும் அந்த கோவிலில் முக்கியமான ஒரு பரிகார ஸ்தலம் சொல்லலாம். ஏன்னா பிரம்மா பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ண ஒரு ஸ்தலம் அந்த கோவில். முருகர் பிரம்மாவா அந்த கோவில் இருக்காரு. உங்கள் ஜாதகத்தில் எதனா இந்த பரிகாரம் பரிவர்த்தனை செய்யறதுக்கு எனக்கு முடியல, ஜாதகத்தோட என்னோட தலையெழுத்து சரியில்லை முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் செவ்வாய்க்கிழமை நேரத்தில் அந்த முருகர்கிட்ட அந்த ஜாதகத்தை வச்சு அர்ச்சனை செஞ்சீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உண்டான சகல தோஷமும் நிவர்த்தியாகும். நம்ம தலையெழுத்த முருகர் மாற்றி அமைப்பார்ன்ற எண்ணத்தோடு அந்த கோவிலுக்கு போங்க. நீங்கள் இது மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்கணும்னா இந்த முருகப்பெருமானை நிச்சயமாக என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா நான் தேடி கண்டுபிடிச்சி இந்த அளவுக்கு நான் பார்த்து தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். உணராமல் எதையும் நான் சொல்ல முடியாது. உணர்ந்ததுனால சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும், வீடு விற்கணும்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போனேன். அதுக்கு ஒன்று காரியம் முடிஞ்சது. அதனால அந்த கோவில் தெரிஞ்ச பிறகு அதோட வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பார்த்து எல்லாருக்கும் அதை போய் சேரணுன்றதுனால அந்த நன்மையில சொல்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போனோமோ அந்த அளவுக்கு இந்த கோவிலை போய் கெட்டியாக பிடிச்சிங்க. கண்டிப்பாக முருகரோட அருள் அது நிச்சயமாக கிடைக்கும். 2வது பரிகார ஸ்தலம், குரு ஸ்தலமும் கூடாது, கல்யாண ஸ்தலமும் கூடாது, புதன சம்பந்தப்பட்ட அந்த கோவில் ஸ்தலமும் அது சேர்ந்த விஷயங்கள் தான். இது எல்லாமே சுபமாக முடியுன்றதை நான் இந்த நிகழ்ச்சியில் இந்த காணொலி மூலமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.